பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான தூத்துக்குடி மாவட்ட தாவேகாவைச் சேர்ந்த பெண் தாவேகா எம்எல்ஏ மீது நெல்லை டிஐஜியிடம் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயது பெண் பல ஆண்டுகளாக முதலமைச்சர் விஜயின் ரசிகையாக இருந்து வருகிறார். விஜய் கட்சி தொடங்கியதும் அதில் உறுப்பினராகவும் சேர்ந்து கட்சி பணியாற்றி வந்ததாக தெரிகிறது. தேர்தல் முடிவுக்கு முதல் நாள் இந்த பெண்ணை தூத்துக்குடி பகுதியைச் சார்ந்த தாவேகா நிர்வாகிகள் பாலா மற்றும் ஜெயபால் ஆகிய இருவரும் வேலை வாங்கி தருவதாக அழைத்துச் சென்று மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த அந்த பெண் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளான பாலா ஜெயபால் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தாவேகா நிர்வாகிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்ததாகவும் அமைச்சர்கள் மூலம் வேலை வாங்கி தருவதாக பேரம் பேசியதாகவும் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணன் மீதும் அந்த பெண் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் குறித்து சமூக வலைதளங்களில் எம்எல்ஏ சரவணன் மற்றும் ஆதரவாளர்கள் அவதூறாக கருத்துக்கள், வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்களை பதிவேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது கட்சித் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். ஆனால் அந்த பெண்ணிற்கு எதிராக அவதூறு தொடர்ந்த நிலையில் அந்த பெண் இன்று நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசை சந்தித்து புகார் அளித்தார். அடிக்கடி எம்எல்ஏ சரவணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொலைபேசியில் அழைத்து மிரட்டுவதாகவும் கூறியுள்ளார். டிஜி சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலையும் என்னை பத்தி தவறாக புகார் அளித்த பாலா, குற்றவாளி பாலா அவர்களுடைய மனைவி மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நடவடிக்கை தூத்துக்குடி எஸ்பி சார்ட்டையும் கொடுத்திருந்தேன். எனக்கு நடவடிக்கை இன்னைய வரைக்கும் வரல. மாறாக எனக்கு எதிரான ஒரு வீடியோக்களையே போட்டு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அதுக்கு உண்மையான எனக்கு நீதி வேணும். அதனால நான் சாரை பார்க்க வந்திருக்கேன். என்ன கட்சி பதவியிலிருந்து நீக்கிட்டாங்களா? அதாவது பாதிக்கப்பட்ட பெண் நான் 2 பேரால கூட்டு பலாத்காரம் பண்ண பெண் என்ன தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி குற்றவாளியான பாலாவையும் நீக்கியிருக்காங்க. அப்ப இதுக்கு உறுதுணையா இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க பதவியிலிருந்து நீக்குவாங்களா? இதுக்கு எனக்கு தலைமையும் பதில் சொல்லணும். இன்னொன்னு என்னோட போட்டோவை காமிச்சதுனால என்னோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கு. என் பையனால ஸ்கூலுக்கு போக முடியல. அவமானங்கள், எனக்கு அவமானங்கள். எனக்கு வேலை இல்லை, வேலை எங்கேயும் கேட்க முடியல. எனக்கு இதை தலைமை சீக்கிரமா எனக்கு முடிவு பண்ணணும். எனக்கு நீதி வேணும். எங்கனாலும் போய் நீதி கேட்பேன். பேசியிருந்தாருண்ணே, மிரட்டல் பண்றாரு. நான் பேசியிருந்தேன். அதாவது என்னை இப்படி பண்ணிட்டாருன்னு அவர்கிட்ட தான் முதல் தடவையா சொன்னேன். அதுக்கு அவரோட பதில் புஷி அண்ணங்கிட்ட சொல்லி, விஜய் அண்ணங்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தரேன், இதை விடுங்கன்னு தான் அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம்